Good morning students, welcome to Kalavarthi Academy. இன்னைக்கு biodiversity 2 what is meant by living உயிரோடு இருக்கிறதுனா என்ன அதை பற்றி ஒரு சின்ன புரிதல் நமக்கு வேணும். ஏன் இயற்கை விதிகள்லாம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லா விதமான உயிரினங்களுக்கான பாகுபாடுகள் என்ன, வேறுபாடுகள் என்ன, அதுக்குள்ள ஒற்றுமை என்ன, அது எப்படி அந்த மாதிரி மாறி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்ன இந்த உயிரோடு இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பற்றி ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, உயிருள்ள பொருள்களுக்கும் உயிருள்ளாத பொருள்களுக்கும் வித்தியாசமான குணாம்சங்கள் இருக்குது. அந்த குணாம்சங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இது உயிர் இருக்குது, இது உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த கேரக்டர்ஸ் தான் மிக முக்கியமானது. என்ன லிவிங் ஆர்கானிசம் உயிருள்ள பொருள்கள் எல்லாமே என்ன அதனுடைய அளவு ரீதியாக சின்ன குழந்தையாக இருக்கிறோம், அப்புறம் பெருசாக வளர்ந்துடுறோம். நம்ம அளவு ரீதியான மாற்றங்கள் நடக்குது. ப்ளஸ் நம்பர், அது தன்னுடைய சந்ததிகளை உருவாக்குறதுனால அதனுடைய எண்ணிக்கையிலையும் அது பெருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ இன் மாஸ் அண்ட் க்ரோ இன் நம்பர். அதே மாதிரி மல்டி செல்லுலர் பல செல்கள் கொண்ட ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன செல் பிரிவினை மூலமாக செல் டிவிஷன் மூலமாக அதனுடைய சைஸில் மாறுபடுது. கொஞ்சம் கொஞ்சமாக செல் டிவிஷன் மூலமாக சைஸில் மாறுபட்டு பெருசாகிட்டே வருது. ஆனால் இது யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இருக்கிறதே ஒரு செல் தான். என்ன அது ரெண்டு செல்லாக மாற முடியாது, மாஸ் பெருசாகாது. அப்போ என்ன ஆகுது, ஒரு செல் சைஸ் மாறினோடனே அது ரெண்டாக பைனரி ஃபிஷன் மூலமாக ரெண்டாக பிரிஞ்சு எண்ணிக்கையாக ரெண்டாக மாறிடும். அப்போ என்ன அர்த்தம், இதில் மாசாக கூடுறதுக்கு அதனுடைய அளவு கூடுறதுக்கு வளர்ச்சி, அதே சமயம் அது இன்னொரு ஆஃப்ஸ்பிரிங்கை இன்னொரு சந்ததி உருவாக்குறதுக்கு பேர் ரீப்ரொடக்ஷன். அது இனப்பெருக்கம் அல்லது மறு உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரீப்ரொடக்ஷன் அல்லது இனப்பெருக்கம் நம்ம சொல்கிறோம். ஆனால் யூனிசெல்லுலரை பொறுத்த மட்டும் இனப்பெருக்கமும் வளர்ச்சியும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் மல்டி செல்லுலரில் இனப்பெருக்கம்ங்கிறது வேறு, வளர்ச்சிங்கிறது வேறு, ரெண்டு வித வித்தியாசமாக இருக்குது. பிளான்ஸை பொறுத்த மட்டும் செல்லில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்களும் பிளான்ட்டு சாகிற வரைக்கும் அதனுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் பெரும்பாலான செல்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது பிளான்ட்டுக்குள்ள கேரக்டர். வேறு அனிமல்ஸை பொறுத்த மட்டும் என்ன மாஸ் குரோத்துங்கிறது அளவு ரீதியான வளர்ச்சிங்கிறது ஒரு ஏஜ் வந்தோடனே நின்று போயிடும். நமக்கு ஒரு 30 வயசு 28 வயசு 30 வயசு வந்தோடனே நமக்கு அதுக்கு மேலே நம்ம வளர மாட்டோம். ஹைட்டும் வளராது, சைட்லேயுமே வளர மாட்டோம். என்ன கொஞ்சமாக கொழுப்பு பிடிக்கிறது வேறு, அதுக்கு வேறு வளர்ச்சி இல்லை, அது வேறு. ஆனால் அனிமல்ஸ் வந்து அனிமல்ஸுடைய செல்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதே கிடையாது. பிளான்ட் செல்ஸ் மட்டும் சாகிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பிளான்ட்டே சாகிற வரைக்கும் அதில் எல்லா செல்லும் மெஜாரிட்டி செல்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அனிமல்ஸுக்கு அந்த கேரக்டர் கிடையாது. குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே வளர்ச்சி என்ன ஆயிரும், நின்று போயிடும். அடுத்து இந்த மிருகங்களுக்கு மனிதர்களுக்கெல்லாம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ன இருக்குன்னு சொன்னால், உதாரணமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், வயசாகி போச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, என்ன நம்ம ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, அந்த சதை ரிப்பேர் ஆகிறதுக்கு அந்த இடம் மட்டும் வளர்ந்துடும். முழுசாக நம்ம வளர மாட்டோம். ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட், லாஸ் ஆன செல்ஸு, லாஸ் ஆன உறுப்புகளை என்ன பல இடங்களில் அது சரி பண்ணிடும். என்ன அந்த குணாம்சம் மட்டும் என்ன அனிமல்ஸுக்கு உண்டு. அட் தி சேம் டைம் growth occurs to replace dead or lost cells in animals. அது ஒரு தனி கேரக்டர் அனிமல்ஸுக்கு உண்டு. அது பிளான்ட்டுக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பெரும்பாலும் என்ன அதுலேயும் வந்து லாஸ் ஆச்சுன்னா அது முடிஞ்சிடும். அது வேறு இடத்துல போய் குரோகும், மேலே போய் குரோகும். கீழே ஒரு இலை ஊந்துருச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு இலை வந்துட்டு இருக்காது, அதுக்கு மேலே தான் இது போய்கிட்டு இருக்கும். அது வேறு. ஆனால் அதே சமயம் இந்த குரோத்துங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லிவிங் திங்ஸ் எதுவுமே வளர்றதில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நான் லிவிங் திங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குதுன்னு சொன்னால் அந்த மலையில் காற்றடிக்க மழை பெய்ய ஒன்று மலையோட சைஸு நாளாக 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 அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகணும். அல்லது வேறு இடத்துலேருந்து காற்று கொண்டு நாங்கள் மண்ணை சேர்த்து 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 என்ன அந்த மலையோட சைஸு பெருசாகிட்டே போகணும். இதை நம்ம என்ன செய்ய முடியாது, குரோத்துன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, குரோத்துன்னு வெறும் கேள்வியாக எடுத்துக்கிட்டால் அதுவும் குரோத் தான். சைஸ் கூடுது, அதனுடைய மாஸ் கூடுது, அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அதுவும் குரோத் தான். ஆனால் இந்த குரோத் அடிஷன் ஆஃப் மேட்டர் விச் இஸ் ஃப்ரம் அவுட் சைடு, வெளியில் இருந்து பொருட்கள் வந்து அடிஷன் ஆகி என்ன நான் லிவிங் திங்ஸோடைய மாஸ் பெருசாகுது அல்லது சைஸ் பெருசாகுது. இதை நம்ம குரோத்துன்னு சொல்லலாம், வேறு எப்படி வேணாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். பட் முக்கியமான பாயிண்ட்டு addition of matter which is from outside. ஆனால் லிவிங் திங்ஸில் பூரா
அடிஷன்ஸ் வந்து எங்கேருந்து நடக்குது, உள்ளுக்குள்ளேருந்தே வளர முடியுமே தவிர வெளியில் இருக்கிற பொருட்கள் மேலே ஓட்டி நம்ம சைஸ் பெருசாக ஆக முடியாது. லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் உள்ள குரோத் ஃபேக்டர் மாஸில் கூட்டுறதுங்கிறது இதில் அடிப்படையான ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இது ஒரு எலும்பு முடிஞ்சு வச்சு, இந்த எலும்பை பலவடிக்கு நம்ம ஒட்ட வச்சிடலாம், வயசான ஆளுங்க தான் நம்ம அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ கூட இந்த எலும்பை ஒன்றா சேர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் சேர்த்துற முடியும். அது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன 75 வயசு ஆனால் கூட சரி, கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடைச்சி வச்சுன்னா என்ன செய்கிறாங்க, கொண்டு வச்சு சேர்ந்துரும்னு சொன்னால் அப்படியே வச்சு கட்டு போட்டு சேர வச்சுருவாங்க. என்ன இது மாதிரி இந்த இடத்துல புதுசாக சில செல்கள் உருவாகி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடும். கேலஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகி ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடும். ஸோ அனிமல் செல்ஸ் ரிப்பேர் ஆனால், டேமேஜ் ஆனால், லாஸ் ஆனால் அந்த இடத்துல குரோத்து கொண்டு வந்து சரி பண்ண முடியுமே தவிர ஒரு ஏஜுக்கு மேலே ஓவரால் அது வளர முடியாதே தவிர ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி எப்பயுமே அதில் இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆனால் எல்லா லிவிங் திங்ஸும் இன்னும் ஃப்ரம் இன்சைடு, குரோ ஃப்ரம் இன்சைடு. நம்ம உணவு எடுத்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், உள்பக்கம் இருந்து வளர முடியுமே தவிர வெளியிலிருந்து மேலே பொருள்களை வச்சு நம்மளால் வளர்க்க முடியாது. வேறு கொஞ்சம் செல் எடுத்து நம்ம மேலே ஒட்டி வச்சுட்டுலாம் வளர்க்கலாம் முடியாது. ஏன்னா அதே மாதிரி டெட் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசம் இறந்து போயிடுச்சுன்னா, நான் லிவிங் திங்காக மாறிடுச்சுன்னா அது உள்ளேருந்து வளரவே முடியாது. ஆனால் நான் லிவிங் திங்ஸு வெளியிலிருந்து பொருள்களை ஆட் பண்ணுற மூலம் வளர முடியும். ஆனால் லிவிங் திங் டெட் ஆனதுக்கப்புறம் அது வளரவே முடியாது. இது ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங்கால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன அடுத்து, மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் பிளான்ட் குரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஹையர் அனிமல்ஸ், ஹையர் பிளான்ட்ஸில் குரோத்துங்கிறது ஒன்று, ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஒன்று. ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டி தனியாக அது என்ன செய்யணும், ஏன்னா விதைகளை உற்பத்தி பண்ணணும். தனியாக வந்து அது என்ன கருவை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணால் தான் அது தனியாக ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ரெண்டு எக்ஸ்க்ளூசிவ், ஒன்றுக்கு ஒன்று தனிப்பட்டது, வேறுபட்டது. வளர்ச்சிங்கிறது வேறுபடும், இது வேறுபடுது. ஆனால் லோயர் அனிமல்ஸ் யூனிசெல்லுலர் அது கிடையாது. யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் பாக்டீரியா அல்லது யூனிசெல்லுலர் ஆல்கே அல்லது அமீபா இதெல்லாம் குரோபை செல் டிவிஷன். அது என்ன செய்யும், ஒரு செல் 2 செல்லாக மாறி அதன் மூலமாக எண்ணிக்கையை கூட்டுற மூலமாக, நம்பரை கூட்டுற மூலமாக இது வளருதே தவிர மாஸ் மூலமாக ரொம்ப பெருசாக அதெல்லாம் வளரவே முடியாது. ஏன்னா பை இன்க்ரீசிங் தி நம்பர்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் குரோத். அங்கே பொறுத்த மட்டும், யூனிசெல்லுலரை பொறுத்த மட்டும் இனப்பெருக்கம், மறு உற்பத்திங்கிறதும் வளர்ச்சிங்கிறதும் ஒரே செயல்பாட்டின் மூலையாகத்தான் நடக்குதே தவிர 2 வெவ்வேறான தனித்தனியான செயல்பாடுகளாக அது இருக்கிறது. 2 ஒரே செயல்பாடாக நடக்குது. உதாரணமாக ஃபங்கை இருக்குது. அது என்ன செய்யுது, ஸ்போர் உற்பத்தி பண்ணுது. அந்த ஸ்போர் மூலமாக அது பரவும். எந்த அளவுக்கு பரவும், அது ஏசெக்சுவல் ஸ்போர். அது எந்த ஃபங்கஸ் செல்லும் ஒரு ஸ்போரை உற்பத்தி பண்ணிட முடியும். அது மில்லியன்ஸில் உற்பத்தி பண்ணும், மில்லியன் ஆஃப் ஸ்போர்ஸ் அது உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன அதே டைப்பில் ஃபிலமெண்டஸ் ஆல்கே, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை தான். என்ன அது புரோட்டீனியம் மாசஸ்ங்கிறது என்னென்னு சொன்னால் ஈரப்பதம் உள்ள இடங்களில் மரங்களில் பச்சையாக ஓட்டிக்கிட்டு இருக்கும். பாறையில் அங்கங்கே கூட பச்சையாக ஒட்டிச்சிருக்கும். பிரியோஃபைட்டா டைப்பு. அதில் வந்து இலை இருக்காது, தண்டு இருக்காது. ஆனால் இலை மாதிரி இருக்கும், தண்டு மாதிரி புல் இருக்கும். அது மாதிரி இருக்கிறது, பாசம் மாதிரி இருக்கும். என்ன அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃப்ராக்மெண்டேஷன், அப்படியே டக்குன்னு 2 பிரியிற மூலமாக வளர்ச்சி அடையுது. இது ஸ்போர், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்போரை வெளியே அனுப்புறது மூலமாக இது வளர்ச்சி அடையுது. அதே மாதிரி பிளானேரியான்னு சொல்லக்கூடிய தட்டை புழுக்கள்லாம் என்ன எப்படி வளரும்னு சொன்னால், ஒரு 10 செல் 20 செல் எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ நிலத்துக்கு. அதை நறுக்கி விட்டிங்கன்னா நறுக்கின பகுதி முழுசாக வளர்ந்து புதுசாக ஒரு புழுவாக மாறிடும். என்ன அதாவது பிளானேரியா பிளாட்ஃபார்ம்ஸ் ரீஜெனரேட் தி லாஸ்ட் பார்ட் அண்ட் பிகம் ஏ நியூ ஆர்கானிசம் அது மாறிடும். அது ஒரு வித்தியாசமான வளர்ச்சி. அதே சமயம் progeny produced through sexual reproduction possesses more or less similar features of parents. அதாவது இனப்பெருக்கம் அல்லது மறு உற்பத்தி எல்லாம் எந்த இடத்துல என்ன செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கோ, ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியாக புழுக்களாக இருந்தாலும் செடிகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தனித்தனியாக இருக்கோ, அங்கே பூரா உற்பத்தி ஆகக்கூடிய புதிய இனம் அதனுடைய சந்ததியினர் ஏறக்குறைய பேரண்ட்ஸை ஒட்டி தான், பேரண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க.
இது ஒரு முக்கியமான அம்சம் நம்ம கவனிக்கணும் லிவிங் திங்ஸில். அதே சமயம் சம் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது ரீப்ரொடியூஸே பண்ணாது. என்ன அதை நம்ம லிவிங் திங் சொல்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் லிவிங் திங் தான், பட் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல. உதாரணமாக மியூல்ஸுங்கிறது அது என்ன சொல்கிறது, கழுதைன்னு சொல்லுவாங்கள்ல, கழுதையில் இன்னொரு வகை. என்ன அந்த வகை வந்து ஸ்டெரைல், அது என்ன செய்ய முடியாது, இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அல்லது ஒர்க்கர் பி, அது தேன்கூட்டில் தேனீக்கள் இருக்குது, அதில் வேலைக்கார தேனியை வந்து மறு உற்பத்தியை இனப்பெருக்கம் அது செய்ய முடியாது. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்கில் கூட சில பேர் குழந்தைகள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இனப்பெருக்கம் மறு உற்பத்தி செய்ய முடியாத, இது பெர்மனண்ட்டாகவே செய்யாது. எது மியூல்ஸும் ஒர்க்கர்ஸும் இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது, அது இனமே செய்யாது. ஆனால் மனிதர்களில் சில பேர் போட்டு அது மாதிரி இருக்கும். அப்போ இப்படிலாம் இருக்கிறத வச்சு லிவிங் திங்காக இல்லையான்னு முடிவு பண்ணலாமான்னு கேட்டால் இது லிவிங் திங் தான். என்ன, பட் தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ், அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆனால் நான் லிவிங் திங்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆர் ரெப்ளிகேஷன் பை இட் செல்ஃப். ஆனால் எல்லா லிவிங் திங்கும் தன்னைத்தானே மறு உற்பத்தி செய்து கொள்வதற்கான, தன்னை போன்று ஒன்றை மறு உற்பத்தி செய்வதற்கான என்ன திறன், சக்திங்கிறது லிவிங் திங்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. நான் லிவிங் திங்ஸுக்கு அதான் மறு உற்பத்தி செய்யக்கூடிய திறன்கிறது கிடையாது. என்ன அதுலேயும் மிக முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், எல்லா லிவிங் திங்ஸும் செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், கட்டடம் கட்டினா செங்கல் வச்சு கட்டுறோம், அது மாதிரி பல ஆயிரம் விதமான செல்களை வச்சு, மில்லியன்ஸ் ஆஃப் செல் வச்சு ஒரு லிவிங் திங் உருவாக்கப்பட்டிருக்கு, ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சுரல் யூனிட். லிவிங் திங்ஸ் தான் பேசிக் ஸ்ட்ரக்சுரல் யூனிட். அது என்ன செய்யுதுன்னா, அதுக்குள்ளே இருக்கிற பொருள்களை பார்த்தீங்கன்னா, என்ன இந்த செல்லு எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்குள்ளே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், என்ன கால்சியம், இது மாதிரி எல்லா விதமான நான் லிவிங் திங்ஸுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லா லிவிங் திங்ஸுக்குள்ளே இருக்கிற செல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், என்ன லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ். அதான் மிக முக்கியமான விசேஷம். நான் லிவிங் திங்ஸுடைய ஒரு எலிமெண்ட்ஸ் நம்ம உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க, 100க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, 101, 105 அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 22, 25 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் லிவிங் திங்ஸில் பெரும்பாலும் இருக்கும். இந்த 25 விதமான இந்த எலிமெண்ட்ஸ், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், இது மாதிரி ஒரு 25 விதமான எலிமெண்ட்ஸு விதவிதமான காம்பினேஷன்ஸ் மூலமாக அதனுடைய குணாம்சங்களை வித்தியாசமாக காமிக்குது. அதுதான் லிவிங் திங்ஸாக மாறிடுது. அதான் லிவிங் திங்ஸாக மாறிடுது. தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் வேரியஸ் சைஸ். அதனுடைய கிளாஸஸ் பிரிவினை பண்ணி பார்த்தா வெவ்வேறு கிளாஸ், ஒன்று லிப்பிடாக இருக்கும், ஒன்று ப்ரோட்டீனாக இருக்கும், ஒன்று கார்போஹைட்ரேட்டாக இருக்கும், ஒன்று பாஸ்போலிப்பிடாக இருக்கும். இது மாதிரி வித்தியாசமான கிளாஸஸாக சேர்ந்துருக்கும். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அவனுடைய வேலைகளும் வித்தியாசப்படும். அதே மாதிரி இந்த லிவிங் திங்ஸுக்கு அந்த செல்லுக்கு உள்ளேயே இப்படிப்பட்ட பொருட்களும் உள்ளே போனதுக்கு பின்னாடி காம்பினேஷன் மூலமாக புது பயோ மாலிகூல்ஸை அந்த செல்களே உற்பத்தி பண்ணும். பயோமாலிகூல்ஸ் அந்த செல்களே உற்பத்தி பண்ணும். உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது இன்டர் கன்வெர்ட்டட் ஃபேட்டை திருப்பி கார்போஹைட்ரேட்டை மாற்றும், கார்போஹைட்ரேட்டை திருப்பி ஃபேட்டாக மாற்றும். என்ன கார்போஹைட்ரேட்லேருந்து புரோட்டீனை உற்பத்தி பண்ணோம். இது மாதிரி மாலிகூல்ஸை பிரேக் டவுன் பண்ணி நியூ காம்பினேஷன்ஸ் கொண்டு வந்து நியூ பொருட்களை அதை உற்பத்தி பண்ணும். அதனால தான் செல்ஸ் ஆர் மேட் அண்ட் சேஞ்ச் அண்ட் இன்டர் கன்வெர்ட்டட். இந்த பொருள்களை செல்கள் மாற்றிடும். ஏன்னா மாற்றி வேறு பொருளாகவும் மாற்றிடும், புது பொருளாக கொண்டு வந்துடும். என்ன புது பயோமாலிகூல்ஸ் உருவாக்கும், புது ஃபங்க்ஷன்ஸையும் உருவாக்கும். இந்த கெப்பாசிட்டி தான் ஏன்னா எவல்யூஷனுக்கான பேசிக் ரீசன். சிங்கிள் செல்லிருந்து மல்டி செல்லுலாக வர்றதுக்கான ரீசனும் இந்த கெப்பாசிட்டி தான். தீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன்சைடு தி ஆர்கானிசம் இஸ் கால்டு மெட்டபாலிசம். இந்த கெமிக்கல் ஆக்டிவிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் வளர்சிதை மாற்றம் சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஆனால் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து வெளியிலையும் நம்ம டெஸ்ட் டியூப்பில் ஏன்னா இதே ரியாக்ஷன்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் டெஸ்ட் டியூப்பில் அது மாதிரி ஒரு இதை உருவாக்குனீங்கன்னா அதுக்கு பேர் அந்த பொருள் நீங்கள் லிவிங் திங் சொல்வீங்களான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து ஒரு லிவிங் ரியாக்ஷன் அவ்வளோதானே தவிர இட் இஸ் நாட் அ லிவிங் திங். லிவிங் திங்காக உயிருள்ள ஒரு ஆர்கானிசமாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ நம்ம சொன்ன ஏராளமான கேரக்டர்ஸ் அதில் இருக்கணும். அதுக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இல்லாமல்
வெறும் ஒரு லிவிங் ரியாக்ஷன் நடக்கிறதுனால செல்லுக்கு வெளியில் நடந்தால் லிவிங் ரியாக்ஷன், செல்லுக்குள்ளே நடந்தால் மெட்டபாலிக் ரியாக்ஷன். இந்த ரெண்டுக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்குது. அதனால தான் தீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் ஆர்கானிசம் இஸ் மெட்டபாலிசம். தீஸ் ரியாக்ஷன் அக்கரிங் இன் வைட்ரோ, இன் வைட்ரோனா செல்லுக்கு வெளியில், பாடிக்கு வெளியில், இன் வைவோ அப்படின்னா செல்லுக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். இன் வைட்ரோ ஆர் லிவிங் ரியாக்ஷன்ஸ் பட் நாட் இன்சைட் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் நாட் லிவிங் திங் இட் செல்ஃப். ஒரு இன்சைடில் நடக்கலைன்னா அது லிவிங் திங் கிடையாது. அது வெளியில் நடந்தால் இட் இஸ் எ லிவிங் ரியாக்ஷன். அவ்வளோதான் அதனுடைய மீனிங். அதுக்கு மேலே அதை போட்டு நம்ம குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து படிக்கினா தி செல்லுலர் ஆர்கனைசேஷன் இஸ் தி டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் தி லைஃப் ஃபார்ம்ஸ். எந்த விதமான வடிவத்தில் இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருள் வடிவம் எப்படி இருந்தாலும் சரி, அதனோட லைஃப் ஃபார்ம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதுதான் இந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் இருந்தால்தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், அது உயிருள்ள பொருள் நம்மளால் சொல்ல முடியும். இதுதான் இதனுடைய அடிப்படையான பேசிஸ். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். யூ வில் டிஸ்கஸ் இன் தி மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.